மக்களே, எஃப்ஜி அவர்கள் போய் சாண்ட்ராவுடைய காலில் போய் விழுறாருங்க. ஏதாவது நான் சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க தாயி அப்படின்னு சொல்லி, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. சரி, அவர் காலில் விழுந்தா கூட பரவாயில்ல, சாண்ட்ரா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் விட்றா காலில் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓ மை காட், இது வந்து நிஜமாகவே நான் சொன்ன மாதிரி டெவிலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியதாக தோணுது. ஏன்னா அப்படி தான் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் எஃப்ஜேவுக்கும் இதெல்லாம் வேணும்ல, வாய் கொஞ்சம் ஓவராக ஆடுறான். என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் இவங்க வந்து போய் காலில் விழுந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. லைக் போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜி அவர்கள் மற்றும் ரம்யா, அப்புறம் இன்னொருத்தர் யார், நம்மளோட சாண்ட்ரா, இவங்க 3 பேர் ஏதோ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்வதி அப்புறம் வியானா இவங்கெல்லாம் வந்து கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து பாயிண்ட் சொல்லக்கூடிய இடமாக கூட அது வந்து இருந்திருக்கலாம். ஓகேவா, அதாவது காயின் கொடுக்கக்கூடிய இடமா கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அப்படின்றதுனால எஃப்ஜே எப்படி வாயை விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேப்டன் தான் இங்கே இருக்காங்கல்ல, என்ன நீங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் டீமில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் பேசுகிறது மட்டும் தான் வேலையா? என்ன அப்படின்னா கேப்டன் வந்து ஒரு ஒப்புக்கு சப்பானியாக வச்சுட்ருக்கீங்களா நீங்களாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது தப்பான வார்த்தையா இல்லை சரியான வார்த்தையா? அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ கவுண்டர் கொடு, இல்லை அமைதியாக இரு அப்படின்னு சொல்லு. இல்லை உன்னால் சொல்ல முடியல அப்படின்னா அந்த டீமுடைய கேப்டன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்ல அமைதியாக இருக்குமா, எதுக்குமா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டு என்ன கேப்டன் நான் ஒப்புக்கு சப்பானியாக வச்சுட்ருக்கீங்களா அப்படின்னா, நீ கேப்டன் அவமானப்படுத்துறதா இல்லை பேசுனவங்களை அவமானப்படுத்துறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஸோ அதுதான் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் சில வார்த்தைகளும் வந்து விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் போய் உட்காந்துடுறாங்க. இவர் தான் சொல்லி அனுப்பிச்சிக்கிறார், அக்கா நீங்கள் போய் உட்காருக்கா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா, அக்கா நீயே சொல்லுக்கா, நான் இந்த இடத்துல ஏதாவது பேசுகிறது சரியா தவறா நீயே சொல்லுக்கா பார்க்கலாம், கரெக்டாக தப்பா நீயே சொல்லுக்கா அப்படின்ற போது, ஏப்பா தம்பி நீ தானேப்பா சொன்ன ஒப்புக்கு சப்பானியாக இருக்காங்க, ஒன்றுமே இல்லை கேப்டன் எல்லாம் அப்படின்ற மாதிரி நீ தானேப்பா சொன்ன, எனக்கு என்ன காது கேட்காதா அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து தெறிக்கி விட்டுருக்காங்க. எஃப்ஜே, ஓ மை காட், நான் அப்படியா சொன்னேன், என்னடா நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் லைன் பை லைனாக வந்து சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே, இது பெரிய பிரச்சனையாகிடுமோ, இல்லை நம்ம கேப்டன்சியை வந்து கலைச்சி விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாக்கா அப்படி நான் சொல்லி உங்களுக்கு கேட்டிருந்தாக்கா என்னை ரொம்ப பெரிய அளவில் மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாண்ட்ராவுடைய கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுந்திருக்காப்புல. சாண்ட்ரா எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல மக்களே, எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. சத்தியமாக லிட்டரலாக இப்படியெல்லாம் ஒரு மனிதர்கள் வந்து இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து இருக்குது. ஏன்னா என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் காலில் விழும்போது கொஞ்சம் அப்படி இப்படி அசைவாங்கல்ல. ப்ரோமோவில் இல்லை, ஓகேவா, மேபி லைவில் மேபி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனையுடைய முகத்தை கடைசி டங் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. டேய் பிரச்சனை இன்றைக்கி சம்பவம் இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. ஏன்னா அவர் பயங்கரமான ரவுடி, உங்களுக்கு தெரியல, அவர்லாம் எழுந்திரிச்சு நின்றாவே 10 பேர் கீழே விழுவான், அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். ஸோ அவர்கிட்ட, அதுவும் அவருடைய ஒய்ஃப் கிட்ட போய் காலில் விழ போகிறாரு, ரொம்ப தப்பாக பேசுகிறாரு அப்படின்னா அவர் சும்மா விடுவாரா, தூக்கி போட்டு மிதிக்க மாட்டார். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எஃப்ஜேவுக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சென்ட்ரா பண்ணதும் ரொம்ப ஓவர் தான். ஸோ யாரால் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியால். ஓகே, ஸோ இவங்க 3 பேருக்குமே வேணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சத்தினா அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.